இந்த வருஷத்தில் நல்லா இருந்த 10 தமிழ் படங்களை சொல்லலாம்னு நினச்சேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதுலேயே ஒரு சில படங்கள் தான் நல்லா இருந்துச்சுங்கிறங்காட்டி அந்த படங்களை ஒரு ஆர்டர் படி பார்க்கலாம். இது மசாலா பக்கெட் சேனலோட ஆர்டர். மதகஜ ராஜா இந்த படத்தில் பெரிய அளவில் எதுவும் இல்லைனாலும் சந்தானத்தோட காமெடியும் மனோபாலாவோட காமெடியும் ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் குலுங்கி குலுங்கி சிரிக்க வச்சுது. இதனாலேயே இந்த படம் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. மாரிசன் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சதே ஒரு சில ட்விஸ்ட்டு தான். அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் 10 லட்சம் செக்கு தந்த அந்த சீனு எனக்கு ரொம்பவும் கனெக்ட் ஆச்சு எமோஷ்னலாக. ஆனால் ரெகுலரான ஒரு விஷயத்தை பேசிச்சு இந்த படம். ஆனாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தங்காட்டி இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். டியூடு என்னதான் இந்த படத்தோட கதையை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே இந்த படத்தோட பாட்டுகள் எல்லாமே செம ஹிட்டு. இன்ஸ்டாவில் லூப்பில் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு சில எமோஷ்னல் சீன்ஸு ரொம்பவும் கனெக்ட் ஆச்சு. காமெடியும் செமையாக ஒர்க் ஆச்சு. இந்த வருஷத்தில் வந்த படத்துலேயே ஒரு படத்தோட ஆல்பம் ஹிட் ஆகி அந்த படமும் ஹிட்டான படம் இதுதான். வீரதீர சூரன் பார்ட் 2. எனக்கு படம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் அந்த சீனும் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் விக்ரமை போட்டு பொழக்கும்போது விக்ரமு கடைசியாக ஒரு சான்ஸ் தர எல்லாரும் ஓடி போயிருங்கன்னு சொல்கிறதெல்லாம் மாசாக இருந்துச்சு. இதில் என்னென்னா நிறையா சீன்ஸு இன்னமும் நல்லா எடுத்துருந்தா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாக இந்த படம் மாறி இருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். மதராசி இந்த படத்தை பார்த்த ஒரு சிலர் ஏஆர் முருகதாஸோட கம்பேக்குன்னெல்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்கெல்லாம் எஸ்கே ஃபேனுங்கிறத படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தோட பிஜிஎம், அந்த இன்டர்வல் சீன், அப்புறம் ஹீரோக்கு இருந்த அந்த நோய், இதெல்லாம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதனாலேயே படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படம் இது இல்லை. 11 இந்த படம் தமிழ் படமா இல்லை தெலுங்கு படமானாலா தெரியல. ஆனால் இந்த வருஷம் வந்ததுலேயே பெஸ்ட்டு கிளைமேக்ஸ் இருந்தது இந்த படத்தில் தான். வேறு லெவலாக இருந்துச்சு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அதனாலேயே இந்த படம் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. 3 BHK வாவ் 2-3 சீன்ஸ் எல்லாம் கண் கலங்க வச்சிருச்சு. உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கினா எப்படி வாங்குவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. என்ன ட்ராமா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு செமையான படம் இது. பைசன் ஒரு படம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுனாலே அது செமையான படம். அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து ஒருத்தன் வரான்னா நான் இருக்கிற சூழ்நிலை எவ்வளவோ பரவாயில்ல, முயற்சி பண்ணலாம்னு தோணுச்சு. அடுத்த நாளே அது மறந்துடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தாட்டை வர வச்சதில்ல, அதனாலேயே இது செமையாக இருந்துச்சு. குடும்பஸ்தன் நான் கோயம்புத்தூர், அந்த ஸ்லாங் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இந்த லைஃப்பில் நாம் எப்படி இருக்கோம், நம்மளோட எமோஷ்னலை வெளிப்படுத்தக்கூட பணம் வேணும். அது இருந்தால் கேட்பாங்க, அது இல்லைன்னா கேவலப்படுத்துவாங்க. ஈகோனால் ஒருத்தர் என்னென்னவெல்லாம் அனுபவிக்கிறாங்கிறத காமெடியாகவும் எமோஷ்னலாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் அந்த தண்ணி கேங்கு வர்ற சீனெல்லாம் சிரிப்பு தான். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது செம காமெடியாக இருக்கும். அப்போவே இந்த படத்து மேலே ஒரு கண் இருந்துச்சு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகி நிறைய பேரோட பாராட்டியும் வாங்குச்சு. சிரித்த மாதிரியே படத்தை பார்த்த ஃபீலு வேறு லெவலாக இருந்துச்சு. செம்மையான படம். டிராகன் தியேட்டருக்கு போய் விசில் அடித்து என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரே படம் இதுதான். ஒரு சிலருக்கு கிரிஞ்சாக தோணலாம், ஆனால் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. பாட்டு, மியூசிக், ஃபன்னு, கருத்துன்னு எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் எனக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நான் தியேட்டரில் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பறந்துப்போ இந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி தான். சிரிச்சுக்கிட்டே பார்த்தேன். ஏன் இது செகண்ட்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன தான் ஃபீல் குட் மூவியாக இருந்தாலுமே அது ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை தவிர. ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அழகான வசனங்களோட, ஒரு அழகான கப்புளோட, உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுமே அன்பாலானவங்க தாங்கிறத காட்டுனது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. தலைவன் தலைவி இந்த வருஷத்தில் தியேட்டரில் போய் குலுங்கி குலுங்கி சிரித்த படம்னா அது இதுதான். 2-3 சீன் இல்லை, படம் ஃபுல்லாகவே குலுங்கி குலுங்கி சிரித்தேன். அதுவும் குறிப்பாக யோகிபாவோட காமெடி எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. பாட்டு, மியூசிக், பிஜிஎம், படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாகவே நான் இந்த படத்தை ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
நான் மட்டும் சிரிக்கல, தியேட்டரே சிரிச்சிச்சு. அதனால தான் இந்த படம் நம்பர் 1 இருக்கு. இது மட்டும் இல்லை, போன வாரம் ரிலீஸ் ஆன சிறைங்கிற படமும் சூப்பராக இருக்குன்னு எல்லா ரிவ்யூவர்ஸுமே சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு பக்கத்தாடி இருக்க எந்த தேட்டர்லையுமே அந்த படம் போடவே இல்லை. அந்த படம் பார்க்கணுன்னா நான் 70 கிலோமீட்டர் போகணும். அதனால் நான் படத்தை பார்க்கல. அந்த படத்தையும் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் ரொம்பவும் குறைவான படங்கள் தான் ஹிட் ஆகிருக்கு. அதனால தமிழ் சினிமா அழிவை நோக்கி போகுதுங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த வருஷம் கமர்ஷியலாக எடுத்த எந்த பெரிய ஹீரோவோட படமே ஓடலை. கண்டென்ட் நல்லா இருக்க படங்க தான், அதான் கதை நல்லா இருக்க படங்க மட்டும்தான் ஓடி இருக்கு. இது ஒரு பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் தமிழ் சினிமாவோட பொற்காலமாக அமையும். வேணா பாருங்களேன்.